நடிப்பில் ஒரு மிருகம் பிசாசுன்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிற ஆள் என் தம்பி தனுஷ். வெள்ளைக்காரன் தான் சிறந்த படம் எடுப்பாங்கிறது இல்லை, கருப்பைங்க நாங்களும் எடுப்போம். அது அந்த உரையாடலில் இவ்வளோ உரையாடல் இருக்குது, அதை மட்டும் எல்லோரும் குறி வச்சு கேட்குறீங்களே. அவன் அப்படி ஆள். அப்புறம் நான் எப்படி படத்தை பார்க்குறது? நான் பல வேலையில் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் கென்ன, என்னுடைய தம்பியோடைய மகன். அதில் அசூரனில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நடிப்பில் ஒரு மிருகம் பிசாசுன்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிற ஆள் என் தம்பி தனுஷ். அவருக்கு ஈடு கொடுத்து கூடவே படம் முழுக்க நடித்து வந்திருப்பான். அதுலேயே முதல் படத்துலேயே. இந்த படத்தில் முதல் அந்த 15 நிமிஷம் அவன்தான் ஹீரோவாக இருக்கான். கற்பனை அந்த அதில் கீழே விழுத்தாட்டி போட்டு அவன் அந்த நெஞ்சில் வச்சுட்டு, இது எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் தாத்தேன் அப்போ அந்த காலத்துலேருந்து வந்த கோபம்டா, எங்களுக்கு தாண்டா இந்த வீரம் வரும், உங்களுக்கு வராதரான்னு சொல்லி அடிப்பான்ல. அந்த இடத்துலலாம் மெய் சிலுத்துட்டேன். ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க, கென் அசத்திட்டான், பிரமாமாக நடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அது தம்பியும் சொன்னான், வெற்றி அவனை பாருங்கள் அப்படின்னு, ஆள் எப்படி சண்டை செஞ்சுருக்கான் அப்படின்னு. சிறப்பாக நடிச்சிருந்தான். அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. நல்லா நடிச்சிருந்தான். அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் படத்தை பார்த்து நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும். தமிழ் வெறும் நடிகன் மட்டும் இல்லை, சிறந்த படைப்பாளி. டானாக்காரன் பார்த்துருப்பீங்க, ஆக சிறந்த படத்தை எடுக்கக்கூடிய படைப்பாளி தான். வெள்ளைக்காரன் தான் சிறந்த படம் எடுப்பாங்கிறது இல்லை, கருப்பைங்க நாங்களும் எடுப்போங்கிறதுக்கு நிறைய படைப்புகள் எங்ககிட்ட இருக்குது. என்னடா மகனே? அது அந்த உரையாடலில் இவ்வளோ உரையாடல் இருக்குது, அதை மட்டும் எல்லோரும் குறி வச்சு கேட்குறீங்களே. எதை அர்த்தம்? அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை. அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள். தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது. தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும். இப்போ எங்கள் முன்னோர்களை எடுத்துக்கிறோங்க. எங்கள் முன்னோர்களை இப்போ அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறோங்க. கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, எங்கள் ஐயா, எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சீபா ஆதித்தனர், மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க. மறைமலையடிகள், திருவிக்கா, இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தியர்கள். அயோத்தியாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், ஜீவானந்தம், உங்களுக்கு தெரியும், தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர், எங்கள் பாட்டனார் வஉசி, இப்படி எல்லோரும் முன்னோர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒழிய, அதை தான் நீங்கள் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பித்ததான். குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடுங்கிறது எனக்கு அவர் சொன்னது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம் பூரா நிகழ்ந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு. அதை தான் அவர் சொல்கிறார். சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால், இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் எங்ககிட்ட இருக்கிறீங்க, கூட்டணி வைக்காமல் எப்படி வெல்ல முடியும்னு. இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோடு நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது. நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன், நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பித்தேன்? அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒன்றுமே கிடையாது. அது வேறு, அது வேறு. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அரசியல் வேறுனா அரசியல் யாருக்காக செய்கிறது? பேசாதீங்க. கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவங்கிறார். 10 பாவம் சொல்கிறார் காந்தி, அதில் ஒன்று கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதில் போய் எந்த இதில் அதில் கூட்டணி வைக்கிறீங்க? அப்போ தனியாக கொள்கை இதுக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியாக கட்சி தேவையில்லையே. அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம், அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு அதுக்கு? அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல. கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பிங்க. கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நீங்கள் வரலாற்று சாதனைகளில் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில்? சொல்லுங்கள், எப்படி வெல்ல முடிஞ்சது? 14 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியாக நின்று 37 இடம் அப்படி வெல்ல முடிஞ்சது. அதெல்லாம் இங்கே சிக்கல். அது இல்லை, தனியாக நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ்.
அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும், செலவு அதுக்கான காலத்தை விலையாக கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது. அதனால் அது அந்த சமரசங்கள் வந்துடுது. அதனால் நீங்கள் எடுத்தோடனே என்னென்னா அந்த இப்படி சொல்கிறாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு. அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து தான், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான். என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதில் சமரசம் இல்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா, தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா, அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கிறது முடிவு செய்யப்படும். அதனால் அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன். அது மிக சரியாக சொல்லியிருக்கிறாரு, சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கதா நான் நினைக்கிறேன். அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து இந்த விடுதலை படங்களை நக்சல் இயக்கத்தை வந்து ஆதரிக்குது, அது வந்து தடை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு மதத்தை போற்றுவது, மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது, அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும்? நக்சலுங்கிறது புனிதமான சொல், அதை போய் நீங்கள் திருப்பி பேசிக்காதீங்க. நீங்கள் நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்கள். இதில் காட்டப்படுற நக்சல்னால் இந்த படம்ங்கிறது இங்கே பாருங்கள், ஒரு போராட்டக்காரன், ஒரு போராளி எங்கே வாரான், இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா, வலிக்கிறதுனால கத்துவான், இன்னும் பசித்து கத்துவான், வலியினால் கத்துவான், அப்படி தானே? அப்போ அது ஏன் கத்துறாங்கிறத நீங்கள் கேட்காம கத்துறான், சும்மா கத்துறான், பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அப்படி பார்த்தா அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க, நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க, பிரிவினைவாதிங்கிறீங்க, டெரரிசம்ங்கிறீங்க, சாவனிசம்ங்கிறீங்க, மாவோயிஸ்ட்டுங்கிறீங்க. இவனுடைய பிறப்பு என்ன தம்பி? இவனுடைய பிறப்பு என்ன? இதையெல்லாம் கற்பிக்கிறது யார்? அதிகாரம்ங்கிறது என்ன? இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டது தான் அதிகாரம். அதுக்கு காதுகளே கிடையாது, அது கண் இருக்குது, கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு. கால்களை வச்சு மிதிக்கு நசுக்கும். நீங்கள் எது ஒன்று பேசினாலும் உரிமை, என் நிலத்தை எடுக்காத, என் வீடை இடிக்காத, என் வளத்தை எடுக்காத, ஐயோ என் மலையை வெட்டாத, என் வளத்தை சுரண்டாத, என் உரிமையை கொடு, எனக்கு வேலை கொடு, எனக்கு இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதித்து நசுக்கும். அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அரசு, இதுதான் அதிகாரம். இந்த அதிகாரம் சொல்கிறதையா கேட்குறீங்க நக்சல்னு? அநீதி எதிர்த்து போராடுறவன் தானே இங்கே தேவைப்படுது. அப்புறம் அநீதி எதிர்த்து போராடி தானே நீ விடுதலை விட்ட. அப்போ பகத்சிங் நக்சலா, சுபாஷ் சந்திர போஸ் நக்சலா, அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து போரிட்டவனெல்லாம் நக்சலா? அப்போ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் எது கொடுமை? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க கோட்பாடு இதில் சொல்லப்படல, இல்லை அவங்க கோட்பாடு சொல்லப்படல. ஒரு வேளை அவங்க கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தால் ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க. இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது, போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது, உயிரை விட உரிமை மேலானதுங்குது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன? சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அது அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது கருத்து. அது போய் பேசிட்டு வேண்டியதில்லை. ஒரு சில ஹீரோக்கள் வந்து இந்த மூவிக்கான வாய்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போய் சேரும். நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க, அது இந்த மாதிரி ஒரு சில ஹீரோக்கள் வந்தால் இன்னும் கொஞ்சம் நானே கொஞ்சம் காலதாமதம். எனக்கு வந்து இந்த வெளியீட்டு நேரத்தில் இது என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியும். கடைசி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் படமே கொடுத்தான். அந்த எங்களுக்கு பொருள் தெரியும் நினைக்கிறேன். அவன் அப்படி ஆள். அப்புறம் நான் எப்படி படத்தை பார்க்குறது? நான் பல வேலையில் திட்டமிட்டு போயிட்டேன். நேற்று பார்க்க வேண்டியது நேற்று வேலையாயிடுச்சு. இப்போ இதுக்குன்னே அவசரமாக வந்து பார்க்குறேன்னா நாளாயிடுச்சுன்னு பார்க்கலாம், பார்த்து எல்லோரும் சொல்லலாம். அது பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பாராட்டுவாங்க. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.